பொதுவா அந்த ராகதசை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா கஷ்டம் எதெல்லாம் கஷ்டம்னு அனுபவிக்கிறாங்களோ, அந்த எல்லா கஷ்டமும் இவங்களுக்கு தான் வரும் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. அது உண்மைதான். உண்மை. ராகு திசை அப்படின்னு வருதுன்னா அது தியாக திசைன்னு பேர். ராகுல நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அது தியாக திசை. அதாவது இவர்கள் பிறருக்காகவே வாழ்ந்து முடியும். அது ஒரே கண்டென்ட். ராகு திசையில யார் பிறந்திருந்தாலும் அவர்கள் திருமண வாழ்க்கை இவர்கள் எதிர்பார்த்தது போல எந்நாளும் இருக்காது. இவர்கள் அட்ஜஸ்டபிள் லைஃப். அதான் ஒரு சென்டென்ஸை சொல்லுவாங்க, நரியை பரியாக்கிய வித்தகன் வேதகனாக நிற்பான். அதாவது ராகதேசில ஒரு ஆள் பிறந்தான்னா அவன் வித்தைகள், அவன் ட்விஸ்டட் அடிக்கணும். அதாவது அவனுடைய வாழ்க்கை ஸ்டைல் வேறு, பழகிற ஸ்டைல் வேறு. அதாவது இரண்டு முகங்களாக இருந்தால் அவன் ஜெயிச்சிருவான். இல்ல நான் இப்படித்தான் இருப்பேன்னா கண்டிப்பா விழுந்துருவோம். ஏன்னா அந்த வாசகமே சிவனுக்கு வாசகம், நரியை பரியாக்கிய வித்தகன், இறைவனோடு கலந்தவன். அப்ப இறைவனோடு கலந்தவனை இல்லற வாழ்க்கைக்கு சுகமா வருமா? இப்போ ஒரு 50 வயசு இல்லைன்னா இறைவனோடு கலக்கலாம். 25 வயசு பையனுக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணிட்ட பிறகு இறைவனோடு கலந்தான்னா இல்லற வாழ்க்கை சுகமா? கண்டிப்பா கிடையாது. அப்ப இந்த ராகு திசை முதல் பாதத்தில் நடந்தால் அவர்கள் வீட்டை மாத்தியே தீர்வார்கள், அல்லது திருமண வாழ்வில் ஒரு சிக்கலை சந்திப்பார்கள். 2வது பார்ட் வரும்போது மிக அற்புதமாக வாழ்வார்கள். ஆக ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ராகு திசைன்னா அவர்கள் தியாக வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம விட்டுடணும். இல்லைன்னா சுகங்களுக்கு வரும்பொழுது சுகங்கள் கிடைப்பதற்கு மிக மிக சிரமம்.